மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாம அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ண விஷயம் உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி போலீஸும் ரங்கராஜுக்கு சம்மன் அமைச்சிருந்தாங்க. ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற போட்டோஸ்க்கு எல்லாமே இப்ப மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாவிகள். நமக்கு பிடித்த பாவங்களை நாமே தேர்வு செய்கிறோம். நமக்கு பிடிக்காதவற்றையும் செய்யும் மற்றவர்களையும் நாம் குறை கூறுகிறோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராம்ல நேர மோத வக்கில்லாத நாய்கள் பயந்து ஒடுங்கி பின்னே புறம் பேசி அலைகின்றன அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசல்டா ஒரு இன்டர்வியூவில் ஆல்ரெடி ஸ்ருதிக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அந்த டைம் ஸ்ருதி ஃபோன் எடுத்து என்கிட்ட சண்டை போட்டிருந்தா நான் இந்த மாதிரி ஏமாந்து நின்றுக்க மாட்டேன். ஸ்ருதிக்கு எங்கூட பழகிற விஷயம் தெரியும். ஆனால் ஸ்ருதி ஒன்றுமே பண்ணாதனால தான் என்னோட வாழ்க்கை இப்படி நிற்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அண்ட் அதுக்கெல்லாமே இப்போ பதில் சொல்கிற மாதிரி ஸ்ருதி இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி ரங்கராஜ் இவ்வளோ நாளாக அமைதியாக தான் இருந்தாங்க. அண்ட் முதல் முறையாக இந்த போஸ்டை தான் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்லேருந்து இது வரைக்குமே இதை பற்றி எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்க கிடையாது. ஜாய் கிறிசல்டா இந்த மாதிரி ஏமாந்து நிற்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.